ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் எல்லாரும் கூடயும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஃபெஸ்டிவல் லீவுக்காக போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம எதுவுமே கேட்காம அந்த ரோலர் கோஸ்டர் சீரீஸை ஃபைனல் எபிசோடையுமே போட்டாச்சு. ஸோ அது எப்படி எதுவுமே கேட்காம இருக்கிறது இல்லை? ஸோ அதுக்காகத்தான் எல்லாருக்கும் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் எப்படி போச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? இப்போ அடுத்தது தீபாவளி வேற, அடுத்த ஃபெஸ்டிவல் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாம் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சுதா? பட்டாசெல்லாம் வாங்கியாச்சா? இப்போ அடுத்த ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொல்லவும் மறுபடியும் ஒரு வாரம் லீவ் எடுக்க போகிறீங்களா அப்படின்னு நினைப்பீங்க. பட் லீவெல்லாம் இல்லை, நம்ம ஸ்டோரியை ரெகுலராக பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன், நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய சீரீஸ் ரீசண்டாக ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் சீரீஸ்க்கு ரொம்ப பஞ்சமாக இருந்துச்சு, எது போடுறது எதுவுமே தெரியலை. ஸோ ரியல் ஸ்டோரியை வச்சு நம்மளும் அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ நிறையா சீரீஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பாருங்க, என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் என்ன பண்ணுறது? சரி போதும், இப்போ நீ என்னத்தான் சொல்ல வர்ற? அப்போ இனி சீரீஸ் வராதா அப்படின்னு கேட்கலாம். என்ன பண்ணுறது, நீங்களும் பாய்சனஸ் லவ் அந்த சீரீஸை போடுங்க, கியூண்டம் சீரீஸ் இருக்குது, டேஞ்சரஸ் கியூன் இருக்குது, இதெல்லாம் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கும் நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே எல்லா ஸ்டோரியுமே பண்ணணும் அப்படி தான் எனக்கும் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு அதுக்கான நேரம் கொஞ்சம் கூட இல்லை. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, நான் அதையும் பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக சேனலையும் அப்படியே விட்டுட்டு போயிட முடியாதுல்ல. இப்போ நம்ம சீரீஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இனி நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இனி கொஞ்சம் ரியல் லவ் ஸ்டோரி அந்த பக்கம் போகலாமா? ஏன்னா அதுக்குத்தான் எனக்கு அதிகமாக நேரம் தேவைப்படாது. இப்போ சீரீஸ்னால் அதை பார்க்கணும், பேசணும், எடிட் பண்ணணும், இப்படிங்கிற மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஆனால் இந்த ரியல் ஸ்டோரி, ஒரிஜினல் ஸ்டோரிக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. என்கிட்ட ஏற்கனவே சொன்ன ஸ்டோரியை நானும் அதிகமாக பிக்சர் இல்லாமல் ஒரு சில பிக்சரோட சீக்கிரமே அந்த எடிட்டிங் ஒர்க்கையுமே முடிச்சிருவேன். இதனால் பர்சனல் ஒர்க்கும் பார்த்த மாதிரி இருக்கும், அதே சமயம் உங்கள் எல்லாரு கூடயும் பேசின ஒரு சின்ன ஹாப்பினஸும் இருக்கும் அப்படின்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்த ரியல் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு இதுதான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு தோணுது. நம்ம அடுத்து என்ன ஸ்டோரியை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ஜேஆர் ரொமான்டிக்காக எதுவும் அதிகமாக பேசியிருக்க மாட்டோம், ஸ்டோரி சொல்லியிருக்க மாட்டோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டோரியில் கொஞ்சம் ரொமான்டிக்கை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். நம்ம ரியல் லவ் ஸ்டோரியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கதை கேட்குறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கணும்ல, அதுக்கேற்றப்பில் ஒரு ஸ்டோரியை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது கண்டிப்பாக ரியல் ஸ்டோரி தான். நம்ம சேனலில் நல்லா பேசி பழகின ஃப்ரெண்ட்ஸோட ரியல் லவ் ஸ்டோரி மட்டும்தான் இதில் வரும். அந்த அடுத்த லவ் ஸ்டோரி, அதோட பேர் திருச்சி பொண்ணு வெஸ்ட் சென்னை பொண்ணு. திருச்சி பொண்ணுக்கும் சென்னை பொண்ணுக்கும் இடையில ஒரு அழகான காதல் கதையை தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க. இனிமேல் ரெகுலராக வீடியோவுமே வரும், ஓகேவா? மறக்காமல் பாருங்கள். உங்களோட கமெண்ட்டுக்காக நானுமே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.